அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. ஆர்பி உதயகுமார் ஓபிஎஸ் கட்சியை விட்டு நீக்கியாச்சு. அவர் எந்த விதத்திலும் உள்ள வருவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத ஒரு நிகழ்ச்சியில பேசி இருக்கிறாரு. அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஆர்பி உதயகுமார் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, ஓபிஎஸ் எப்படியாவது கழட்டி விட்டுறணும், ஓபிஎஸ் கட்சிக்கு தேவையில்லை அப்படிங்கிறாரு. ஓபிஎஸ் ஏன் தேவையில்லை அப்படின்னு சொல்றாருன்னா, ஓபிஎஸ் இருந்தா அந்த இடத்துல நம்ம அரசியல் பண்ண முடியாதுன்னு சொல்லிதான் ஆர்பி உதயகுமார் நினைக்கிறார். ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில ஓபிஎஸ் இரட்டை இலை சின்னத்துக்கு எதிராக நின்றாரு. அவர் அவரை ஜெயிக்க முடியல, மக்கள் தோக்கடிச்சிட்டாங்க, மக்கள் ஓபிஎஸ் ஏத்துக்கல அப்படிலாம் பேசுறாரு. அதிமுக மிகப்பெரிய அளவுல பலவீனப்படுத்துறதே ஓபிஎஸ் தான். அவர்லாம் 3 முறை முதலமைச்சராக இருந்தாருன்னு சொல்றாரு. அவர் இந்த மாதிரி இரட்டை இலை சின்னத்தை ஏத்து நிக்கலாமா? இப்போ ஐயா புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில கட்சி ரொம்ப வலுவா இருக்குது, இதை யாரும் அசைக்கவே முடியாது, இது எக்கு கோட்டை அப்படின்னு பேசுறாரு. இப்ப ஆர்பி உதயகுமார் இதை தெரிஞ்சு பேசுறாரா தெரியாம பேசுறாரா அப்படின்னு தெரியல. ஆர்பி உதயகுமாரை தான் ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதிக்கு பொறுப்பாளராக போட்டிருந்தாங்க. அவர்னால அந்த அங்கே பிரச்சாரம் பண்ண முடிஞ்சதா? பிரச்சாரம் பண்ணவே கிடையாது. ஓபிஎஸ் தோற்கடிக்கிறதுல தான் குறியா இருந்தாங்களே தவிர, இரட்டை இலை சின்னத்தை எப்படியாவது டெபாசிட் வாங்க வைக்கணும் அப்படிங்கிற எந்த வித எண்ணமும் ஆர்பி உதயகுமாருக்கும் கிடையாது, எடப்பாடி பழனிசாமிக்கும் கிடையாது. ஒரு இடத்துல ஓபிஎஸ் நின்றதுனாலேயே டெபாசிட் இழந்திருக்கு அப்படின்னா, 39 தொகுதிகளில் நின்றுருந்தா எடப்பாடி பழனிசாமியுடைய கதை என்ன இருக்கும்? அதை பத்தி யோசிக்கிறதே கிடையாது. மக்கள் நிராகரிச்சுட்டாங்க, அதனால ஓபிஎஸ் தோத்து போயிட்டாரு அப்படின்னா, மக்கள் யாரை நிராகரிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னும் ஆர்பி உதயகுமாருக்கு தெரியல. மக்கள் எடப்பாடி பழனிசாமியை நிராகரிச்சதுனாலதான் ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில இரட்டை இலை டெபாசிட் போனது. இரட்டை இலையினுடைய வாக்குகள்லாம் எங்கே வந்திருக்கு அப்படின்னா, ஐயா ஓபிஎஸ் ஒரு பக்கம் வந்திருக்கு. ஒரு ஓபிஎஸ் தோக்கடிக்கிறதுக்கு 5 ஓபிஎஸ் கொண்டாந்து அங்கே நிப்பாட்டுறாங்கல்ல. அதிமுக புரட்சி தமிழர் தலைமையில கட்டுக்கோப்பா இருக்குன்னு சொல்றாருல்ல ஆர்பி உதயகுமார். ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில ஏன் இரட்டை இலை டெபாசிட் போகணும்? அந்த புரட்சி தமிழர் பிரச்சாரம் பண்ண வேண்டியதானே? ஏன் அங்கே இப்ப பொறுப்பாளராக போட்ட ஆர்பி உதயகுமார் பிரச்சாரம் பண்ணிருக்கலாம்ல? ஏன் பண்ண முடியல அப்படின்னா, தமிழக மக்களே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இரட்டை இலை யார்கிட்ட இருந்தா நல்லது, யார்கிட்ட இல்லாம இருந்தா நல்லதுன்ட்டு. எடப்பாடி பழனிசாமி கையில இரட்டை இலை இருக்கிற வரைக்கும் இரட்டை இலைக்கான மதிப்பு இருக்காது அப்படிங்கிறத மக்கள் உணர ஆரம்பிச்சதுனாலதான் ஐயா ஓபிஎஸ் அவருக்கு ஓட்டு போட்டாங்க. மக்கள் நிராகரிச்சுட்டாங்க ஓபிஎஸ் அப்படின்னு சொல்றாருல, அவர் ஜெயிக்கல அப்படின்னா, ஒரு சுயேட்சை இந்தியாவில் ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, இங்க ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில தான் கிட்டத்தட்ட ஒரு 33% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. இரட்டை இலை எத்தனை சதவீத வாக்கு வாங்குச்சு? அதையெல்லாம் அதாவது ஓபிஎஸ் மேல குறைன்னு சொல்லும் போது அங்க நடந்த நிகழ்வுகளை எடுத்து சொல்லணும்ல. இப்ப ஜெயபெருமாளை இப்ப இரட்டை இலை சின்னத்துக்கு நிக்க வச்சு அவர் மானத்தை வாங்கினதானே மிச்சம். அவர் செலவுக்கு ஏதாவது காசு கொடுத்தீங்களா? அந்த காசுகள்லாம் என்ன பண்ணீங்க? அப்போ அதிமுகவுடைய வாக்குகளை அப்படியே கொண்டு திமுக பக்கம் கொண்டு போய் சேர்த்ததுதான் எடப்பாடி பழனிசாமியுடைய பெருமை, வேற எதுவுமே கிடையாது. இன்னைக்கு அதிமுகவுடைய வாக்குகள் அதிமுகவே விழுந்திருந்து அப்படின்னா இரட்டை இலை டெபாசிட் வாங்கியிருக்கும். ஏன் வாங்க முடியல? எடப்பாடி பழனிசாமி தலைமையை யாரும் ஏத்துக்க முடியல. மக்கள் நிராகரிக்கப்பட்ட தலைவன், தொண்டர்கள் நிராகரிக்கப்பட்ட தலைவன் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தான். இதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. எங்கள் புரட்சி தமிழர் அப்படின்னு பேசுறாரு. அந்த புரட்சி தமிழர் என்ன புரட்சி செய்தாருன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இன்ன புரட்சியை செய்து இந்த கட்சியை காப்பாத்தினாரு அப்படின்னா பரவாயில்ல. கட்சியை உடைச்சது ஒரு புரட்சியா? தொண்டர்களுடைய உரிமையை பறிச்சது ஒரு புரட்சியா? தொடர் தோல்வியில கொடுத்தது ஒரு புரட்சியா? விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல தோத்து போறோம்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு புறக்கணிச்சது ஒரு புரட்சியா? விளவங்கோடு இடைத்தேர்தல்ல வெறும் 5000 வாக்குகள் வாங்கினது ஒரு புரட்சியா? ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்ல டெபாசிட் வாங்குறதுக்கே 10வது ரவுண்டு வரைக்கும் போய் முக்கிட்டு இருந்தமே, அது ஒரு புரட்சியா? புரட்சிங்கிறது என்ன? இதை சாதிச்ச இப்ப நான் என் தலைமையில கட்சி வந்திருக்கு, நான் அந்த கட்சியை இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைய வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு புரட்சியை ஏற்படுத்தியிருக்காருப்பா எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லி நம்மளும் நம்பலாம். எந்த புரட்சியுமே செய்யாம கட்சியை சின்னாபின்னமாக்குறவரை போய் புரட்சி தமிழர் அப்படின்னா, இதை எப்படி மக்கள் ஏத்துக்குருவாங்க, தொண்டர்கள் ஏத்துக்குருவாங்க?
இங்க என்ன நடக்குது அப்படின்னா, ஆர்பி உதயகுமாரோட பேசுற பேச்சுக்கெல்லாம் பார்க்கும்போது ஓபிஎஸ் மேல எப்படியாவது ஒரு குறைய சொல்லி அழுத்தமா நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, மீடியாக்களை சொல்லிட்டே இருந்தோம்னா இது மக்கள் மனசுல பதிஞ்சிரும் சொல்லிட்டு நினைக்கிறாரு. இப்ப நாளைக்கு 2026 வந்து அம்மாவின் ஆட்சியை வந்து அமைக்கிறோம்னு சொல்றாரு இல்லையா ஆர்பி உதயகுமார். இப்ப தமிழக வெற்றி கழகம் சொல்லி வருது. அந்த தமிழக வெற்றி கழகம் எந்த வாக்குகளை அதிகமாக பிரிக்கும்? திமுகவினுடைய கூட்டணி ரொம்ப வலிமையா இருக்குது. நாம் தமிழர் கட்சி வந்து எதையும் சாராமல் தன்னிச்சையா செயல்பட்டு வர்றாங்க. அதிமுக வந்து பிரிஞ்சு கிடக்குது. இப்ப இந்த பிரிவை வந்து யாரு வந்து சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம், திமுகவினுடைய கூட்டணி, இந்த கட்சிகள் வந்து நல்லா பயன்படுத்திக்கிறாங்க. அதிமுக ஓட்டுகளை வந்து சிதறக்கூடிய ஓட்டுகளை யார் யாரெல்லாம் வாங்க நினைக்கிறாங்க அப்படின்னா, திமுக, தமிழக வெற்றி கழகம், சீமான், இவங்க பூராமே வந்து அதை வாங்க வந்து நினைக்கிறாங்க. ஒற்றுமையா இருந்தா மட்டும்தான் திமுகனுடைய எதிர்ப்பு வாக்குகளை வந்து அதிமுக பக்கம் கொண்டு வர முடியும். இதுல வேற எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு இளைஞர்கள் வந்து அதிகமா வந்து உள்ள வரணும் அப்படின்னா, இளைஞர்கள் உள்ள வர்ற அளவுக்கு அதிமுகவுல என்ன இருக்குன்னு கேட்கறாங்கல்ல. இளைஞர்களே வந்து கேட்கறாங்க, நாங்க உள்ள வர்றோம், அங்க என்ன இருக்குது, நீங்க என்ன நிலைமையில கட்சியை வச்சிருக்கீங்க இல்லையா? இளைஞர்கள் வந்து அங்கே செயல்படக்கூடிய அளவுக்கு அதிமுக என்ன கட்டுக்கோப்பா இருக்கா? அது கிடையாது. இப்ப அதிமுக ஒன்றிணைந்தாதான் நல்லது. ஆனா ஆர்பி உதயகுமார் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, ஓபிஎஸ் இல்லாமல் நாங்க அதிமுகவை தனிச்சு நாங்க கொண்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி மீடியாக்கள்ல வந்து பேசுறாரு. அதிமுகவுல ஓபிஎஸ் தவிர்த்து அரசியல் பண்ணவே முடியாது. அதிமுகவுல ஓபிஎஸ் இல்லாம நீங்க ஜெயிக்கவும் முடியாதுங்கிற நிலைமை தான் இன்னைக்கு இருக்குது. ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து ஒரு இடத்துல நின்ற மாதிரி தமிழ்நாட்டுல 39 இடத்துல நின்றுனாங்க அப்படின்னா இரட்டை இலை சின்னத்துக்கான மரியாதையே வந்து போயிருக்கும். அந்த மரியாதையை காப்பாத்தி கொடுத்தவர் ஐயா ஓபிஎஸ். இதெல்லாம் வந்து ஆர்பி உதயகுமாருக்கு புரிய போறதும் இல்லை, தெரிய போறதும் இல்லை. சும்மா போற இடத்துல புரட்சி தமிழர் என்ன அப்படி ஒரு புரட்சி பண்ணாருன்னு தெரியல. அதை மக்கள் தான் வந்து 2026 சரியான தீர்ப்பை வழங்குவாங்க. நன்றி, வணக்கம்.